மகளிருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திரும்ப பேசுகிறேன், என் சிரிச்சிடாதீங்கக்கா. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என் பேர் சாஃப்ரா. இந்த சூலூரோட பொறுப்பாளராக போட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இனியும் எனக்கு நிறையா பேர் நான் ஃபோன் பண்ணப்பெல்லாம் எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. யாருமே சங்கடப்படலாம் இல்லை. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி உங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இங்கே விட்டதுக்கு உங்கள் செயலாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு தடவை நான் நன்றி ரொம்ப சொல்லிக்கிறேன். எனக்கு அப்புறம் பேச வரவங்க என்ன நம்ம தலைவர் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி சொல்லி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணலை. எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறையா ஓட்டு வாங்கி கொடுக்கணும். அதுதான் முதல் இது. நான் அண்ணா சொன்ன மாதிரி நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜெயிச்சு காட்டணும். சூலூர் அதிகமான வாக்கு வாங்கணும்னு நம்ம சொல்லணும். அதெல்லாம் பண்ணிடுவோமா? ஏன்னா நம்மளை நம்பி தான் இருக்காங்கன்னு அண்ணா சொல்கிறாங்க. நம்மளை நம்பி இல்லாட்டி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஆனால் நம்ம நிறையா ஓட்டு வாங்கி கொடுக்கணும். ஏன் மகளிர் கடை கொடுத்துருக்காங்கன்னா, மகளிர் தான் அடுப்படி வரைக்கும் போக முடியும் நம்ம தலைவர் சொல்கிறாரு. நம்ம கண்டிப்பாக போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக வீடு கடைசி வரைக்கும் போய் என்ன பண்ணுறீங்க என்னென்னலாம் கேட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கிற என்ன தலைவர் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு, இந்த தடவை இந்த 5 வருஷம் என்ன பண்ணார், 2026 என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். நம்ம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். நம்ம ஜெயிக்க மாட்டோம்லாம் இல்லை. ஆனால் அதிகமான வாக்கு வாங்கணும், ஓட்டு வாங்கணும். நம்ம அதிகமான ஓட்டு வாங்கினா தான் நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ மகளிர் கஷ்டப்படுறதுக்கு நம்ம அதுக்கான இது பண்ண முடியும். அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். நம்ம அந்த 5 பூத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அன்றைக்கி ட்ரைனிங் அட்டன் பண்ணது யார்? கை தூக்குங்க. அன்றைக்கி ட்ரைனிங்கில் என்ன சொன்னோம்? முடிஞ்ச உடனே நீங்கள் போய் உங்களுடைய அந்த 10 பேரை சந்திக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எத்தனை பேர் சந்திச்சிங்க? அவங்க சந்திக்கிறது மட்டும், ஆரம்பிக்கிறது இல்லை, சந்திக்கிறது. சரி சரி சரி. முதல்ல அந்த 10 பேர் யார், உங்களுக்கான அந்த 40 பேர் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே எல்லாருக்கும் தங்களுடைய பூத் நம்பர் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமா? சரி. தெரியாதவங்க கண்டிப்பாக தங்களுடைய பூத் நம்பரை உறுதியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதி இன்னையோட எனக்கு இந்த ட்ரைனிங் முடியுது. அன்னைக்கு நம்ம அந்த மண்டல பொறுப்பாளர்கள் ட்ரைனிங்லும் சரி, இன்றைக்கும் சரி, சூலூர் சட்டமன்றம் மிக மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த சட்டமன்ற பொறுப்பாளருக்கும் நம்ம மாவட்ட மகளிர் அணி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இப்போது இந்த பிரச்சாரத்தோட பேர் என்ன? வெல்லும் தமிழ் பெண்கள். பிரச்சாரத்தோட நோக்கம் என்ன? ஜெயிக்கணும் உறுதியா. அப்புறம் தலைவரோட திட்டத்தை இல்லந்தோறும் சிறப்பாக விளக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்குது. பெண்கள் பயனாளிகள் மட்டுமல்ல, மாநில வளர்ச்சியின் பங்குதாரர்கள் அப்படின்ற உண்மையை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். பங்குதாரர்கள்லாம் என்ன? பங்குதாரர்கள்னா ஷேர் ஹோல்டர் இல்லை பார்ட்னர் அப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 1000 ரூபா வாங்குகிறோம் இல்லையா? இப்போ 10 நாளைக்கு முன்னர் நமக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க. தமிழகத்தில் மட்டும் 1,31,00,000 மகளிர் இந்த 5000 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்படின்னா மொத்தம் கேஷ் எவ்வளோ தெரியுங்களா? 6500 கோடி. 6500 கோடி யார்கிட்ட இருக்குது? எங்ககிட்ட இல்லை, பெண்கள்கிட்ட இருக்குது. தமிழக பெண்கள்கிட்ட இருக்குது. அப்போது இந்த 6500 கோடி எங்கே போகுதுன்னா, இன்னொரு தமிழகத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரிக்கு, சூலூரில் இருக்க ஒரு மளிகை கடைக்காரருக்கு, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, கேஸ் பில் கட்டுறதுக்கு. அப்போது இந்த பணம் நம்ம கிட்ட சுழல போகுது. அப்போ என்ன ஆகும்னா, எளிய மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகிறப்போ பொருளாதாரம் உயரும். இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி G20 மாநாடு நம்ம அர்ஜென்டினா நாட்டில் கூடினாங்க. உலக தலைவர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து பெரிய அறிஞர்கள், ஆய்வறிஞர்கள், எக்கனாமிஸ்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான உலக பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி. அதாவது பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏழைகள் ஆகிட்டே இருக்காங்கன்ற உண்மையை 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றப்போ அவங்க சொன்ன அந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய மக்கள்கிட்ட பணத்தை நேரடியாக கொடுக்கறது மூலியமாக தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் எப்போ அறிவிச்சார் இந்த திட்டத்தை? 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவித்து கொரோனா காலன்றதுனால தள்ளி போய் அப்புறம் நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் 2000 ரூபா நம்ம அக்கா சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வருஷம் 26,000 ரூபா வரப்போகுது. அப்போது உலக நாடுகளே 6 மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு இந்திய நாட்டில் இருக்க ஒரு மாநிலம் இதை இவ்வளோ ஃபார்வர்டாக திங்க் பண்ணி பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் முடியும். அப்போது இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த பொருளாதார வளர்ச்சி மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனி நபர் வருமானம் உயரும். இப்போது இந்தியாவிலேயே அதிகமான தனிநபர் வருமானம் இருக்கிற ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போது 28 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இப்போ இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு இருக்கவங்கள தான் அதிகமாக வருமானம் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப ஏழு நிலையில் இருக்குது. நம்ம வட மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் மிகவும் சுருங்கி இருக்குது. இப்போ இதற்கான காரணம் என்னென்னா, கடந்த 5 வருட ஆட்சியில் வந்து அந்த கொரோனா, ஏன் 4 வருடம்னு சொல்கிறேன்னா, நம்ம 2021 ஆட்சி வந்த உடனே கொரோனா. அப்போவும் திமுக நிர்வாகிகள் தான் மாஸ்க் போட்டுட்டு பையில் காய்கறி எல்லாமே மளிகை சாமான் எடுத்துகிட்டு மக்களுக்கு உதவுனாங்க. அந்த ஒரு வருஷம் அரசாங்கம் மிகவும் முடங்கி இருந்தது. மீதி இருந்த 4 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு நம்ம தலைவர் சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக ஏழைங்க நல்லா இருக்கணும், மகளிர் நல்லா இருக்கணும்னு பார்த்து செஞ்சதுனால தான் இந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி யாருனால அடைஞ்சிருக்குன்னா மகளிர்னால தான். இந்த பணம் தொடர்ந்து மகளிருக்கு போக போக அவங்க செலவு பண்ண தமிழக பொருளாதாரம் உயருது. அப்போது பெண்கள் பயனாளிகள் மட்டுமல்ல, மாநில வளர்ச்சியின் பங்குதாரர்கள் என்ற சொல்ல காரணம் வந்து நம்ம 1000 ரூபா தரன்றதை விட அந்த 1000 ரூபாவை அவங்க வாங்குறதுனால தமிழகம் வளருது. தமிழகம் வளர்ந்தால் தனிநபர் வருமானம் உயரும், இங்கே அதிகமான வேலை வாய்ப்புகள் வரும், அதிகமான திட்டங்கள் வரும், நம்ம ஏழு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் என்ன, யாரோ ஒரு ஊட்டியில் ஒரு பாட்டி இருக்காங்கன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேரட் வியாபாரி. அந்த பாட்டி வந்து ஒரு 10 சென்ட்டில் கேரட் வேலை வச்சுருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்லேயோ இல்லை மேட்டுப்பாளையம் மார்க்கெட்லேயோ விற்கணும். இவ்வளோ நாள் என்ன பண்ணணும்னா, அந்த பாட்டி காலையில் எழுந்து ஒரு கூடையில் கேரட்டை வச்சுட்டு ஷேர் ஆட்டோவில் 50 ரூபா இல்லை 100 ரூபா கொடுத்து வரணும், இல்லை பஸ்ஸு பிடிச்சி 30 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்து வரணும். இன்றைக்கி அந்த பாட்டி தைரியமாக யார் உதவியுமே இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட எந்த பண உதவியுமே கேட்காம அந்த பாட்டி தைரியமாக அந்த கூடையை எடுத்துகிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருது. இல்லை, யாரை நம்பி வருது? தலைவரை நம்பி வருது. ஏன்னா தலைவர் விட்ட இலவச பேருந்து. அப்போ என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 ரூபா சேமித்தா கூட 30 நாளைக்கு 1500 ரூபா அந்த பாட்டி சேமிக்குது. அப்போ அந்த 1500 ரூபா எங்கே போகுது? இன்னும் 2 கிலோ கேரட்டை அந்த பாட்டி உற்பத்தி பண்ணும், அதை லாபத்துக்கு விற்கும். அப்போ என்ன ஆகும், அந்த பாட்டியோட பொருளாதாரம் இன்னும் உயரும். அப்போது தொடர்ந்து இது போல் திட்டங்கள் எல்லாமே பெண்கள் பயனாளிகளாக இருக்கிறதுனால பொருளாதாரம் இங்கே தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது. அப்போது இந்த உண்மையை சரியான முறையில் நீங்கள் டோர் டு டோர் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு இதை மறந்துடக்கூடாது. உங்கள் கீழே இருக்க அந்த 10 பேர், ஒரு பூத்துக்கு 10 பேர்கிட்ட இப்போ நாங்கள் சொன்னதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து அந்த 10 பேர் சரியான முறையில் டோர் டு டோர் சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். அப்போது நீங்கள் நம்ம 1000 ரூபா கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஓட்டு போடு அப்படின்னு சொன்னால் அது ஒன் டைம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்போ சொல்லுவாங்க, நான் தான் ஒரு தடவை ஓட்டு போட்டேன்ல, நீங்கள் 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, நான் ஓட்டு போட்டேன், திருப்பி என் ஓட்டு கேட்குறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்போது அது இல்லை விஷயம். நம்ம இந்த மாதிரி பார்த்து பண்ணுறதுனால தமிழகம் வளருது. நாளைக்கு இதனால் பயனடைய போகிறது யார்? உங்களோட பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், அவங்க வாழ்க்கையில் நல்ல முறையாவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து அதை விமர்சனம் செய்வாங்க. ஆனால் அந்த 10 லட்சம் லேப்டாப்பில் ஒரு 10% வச்சுக்கோங்களேன், குறைந்தபட்சம் 1 லட்சம் மாணவர்கள் அந்த லேப்டாப்பை சரியான முறையில் பயன்படுத்தினா அந்த 1 லட்சம் மாணவர்களில் குறைந்தபட்சம் ஒரு 30,000 மாணவர்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான். அந்த லேப்டாப்பில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், அவனோட பயோடேட்டாவை ரெடி பண்ணுவான். தெரியாத விஷயத்த நல்லா படிக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க அந்த லேப்டாப் மூலிமா. அப்போ என்ன ஆகும்,
அவனோட ஏழ்நிலை மாறிடும். அவங்க தாத்தா ஏழையாக இருந்திருப்பார், அவங்க அப்பா ஏழை, இவனும் ஏழ்நிலையே கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வளர்ந்துருப்பான். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு லேப்டாப்னால் அவன் வாழ்க்கையை, அவன் குடும்பத்தோட பரம்பரை வரலாறை அவனால் மாற்ற முடியும். அப்போது 10 லட்சம் பேரில் ஒரு 30,000 பேரோட வாழ்க்கை மாறினா, நான் சொல்கிறது குறைந்தபட்சம், அது மாறினா கூட அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி திட்டத்தை பார்த்து பண்ணுறாருல அந்த தலைவருக்கு அவர் சொல்ல வர தகவலை நம்ம சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் 1000 ரூபா வரல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த 1000 ரூபா எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சென்னை மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எங்கெங்கெல்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த 1000 ரூபா வரதில் சில சிக்கல் இருக்குது. அதுவும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏவோட உதவியோட உறுதியாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்மளால் தீர்த்திட முடியும். சரிங்களா? இப்போது 1000 ரூபா எவ்வளோ இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கடந்து போயிடுவோம் ஈஸியாக. 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ்ஸு, அது இல்லை. இப்போ நான் வேறு ஒரு தேர்தல் வேலைக்காக நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து மதுரை நோக்கி வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல், பசி 3 மணி ஆகிடுச்சு, நிறுத்தணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தணும். இப்போது அந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஓட்ட குடிசை, ரொம்ப இடிநிலையில் இருந்த ஒரு குடிசை. சரி சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு வெளியில் கை கழுவுறப்ப அந்த குடிசையை பார்த்தேன். நான் உள்ளே பார்த்தா ஒரு பாட்டி, ரொம்ப வயசான ஒரு பாட்டி. நான் சரி என்ன பாட்டி, இந்த வெயில் வேறு, அங்கே உள்ளே போய் என்ன ஏன் இங்கே இருக்கீங்க, சும்மா பேச்சு கொடுத்தேன். இப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, அவங்க பேர் ஏதோ சொன்ன மறந்துட்டேன், 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கணவர் இறந்துட்டாங்க, பசங்களும் கைவிட்டுட்டாங்க, கிடைக்கிற வேலையை வச்சு நான் பொழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. நான் ஒரு ஆர்வத்தில், பாட்டி உனக்கு அந்த 1000 ரூபா வருதா அப்படின்னு கேட்டேன். அந்த பாட்டி சொல்லிச்சு, அந்த 1000 ரூபா வரதுனால தான் உயிரோடு இருக்கேன்னு. அப்போது இந்த மாதிரி எத்தனை பாட்டி எங்கெங்கே உயிரோடு இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேரோட வாழ்க்கையில் இது மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் இது நிஜமான தேவை இருக்கவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில், அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். இதை சரியான முறையில், சரியான ஆழத்தோட ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களை நம்பி தலைவர் ஒப்படைச்சிருக்க ஒரு விஷயம். அப்போது இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் பயனாளிகள் மட்டுமல்ல, மாநில வளர்ச்சியின். அப்போது நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையுமே நீங்கள் 1000 ரூபா வாங்குறதுனால, நீங்கள் ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ணுறது, இலவச பயணம் நீங்கள் மேற்கொள்கிறதுனால இவ்வளோ மாற்றம் இந்த மாநிலத்தில் நிகழுது அப்படின்ற உண்மையை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி தமிழகத்தில் மட்டும்தான் ரொம்ப பரவலான வளர்ச்சி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேறு ஒரு மாநிலம், பீகார் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உத்தரப்பிரதேஷ் போகிறீங்க, மத்திய பிரதேஷ் போகிறீங்கன்னா, இப்போ மத்திய பிரதேஷோட தலைநகரம் போபாலில் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். அதை சுற்றி ஒரு கிராமத்துக்கு போனோன்னா உங்களுக்கு ரூட்டு கூட கிடையாது, பஸ்ஸு கூட கிடையாது. 2 நாள் வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு, 3 நாள் தங்கியிருந்து வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. நீங்கள் யாராவது கோயில், சில பேர் கோயில் டூர்லாம் போவீங்களே, நார்த் இந்தியா கோயில் டூர் யாராவது போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை ஒவ்வொரு இடத்துலையுமே பஸ்ஸு, அதாவது வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி சூலூரில் ஒரு அக்கா ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அக்கா மும்பை போகணும்னு நினச்சா போக முடியும், சென்னை போகணும்னு நினச்சா நைட்டோட நைட்டாக கிளம்ப போக முடியும். அந்த மாதிரிலாம் வசதி எங்கேயுமே கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் பரவலான வளர்ச்சி, அதாவது கிராம பகுதியிலும் வளர்ச்சி. இங்கே ஒரு வேலை வேணும்னா சூலூர் பேரூராட்சியில் வேலை கிடைக்கும் ஒரு பையனுக்கு, இல்லையா மிஞ்சி போனால் கோயம்புத்தூரில் கிடைக்கும், அவன் சென்னை போகணுன்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி பரவலான வளர்ச்சியும் தமிழகத்தில் இருக்குது. இதனால பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப வேகமடையுது. இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை எதன் மூலிமா செயல்படுத்த முடியுதுன்னா, இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மூலிமா, பெண்களுக்கு தொடர்ந்து உதவிகள் செய்கிறது மூலிமா, தொடர்ந்து மக்களுக்கு உண்மையான உதவிகள் செய்கிறது மூலிமா அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியுது. அவங்க நகர்ந்தாங்கன்னா பொருளாதாரம் வளரும். இதுதான் விஷயம். அப்போது திட்டத்தோட நோக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டைரி ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த பேட்ஜ் ஒன்று கொடுப்பாங்க, இந்த ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். தினமும் மாலை 4 மணிக்கோ இல்லை உங்கள் வசதி, சில இடத்துல காலையில் போனால், தோட்டப்பகுதியில் காலையில் இருந்தாங்கன்னா காலையிலே கூட நீங்கள் போகலாம். மாலை 4 மணி அளவில், ஆனால் ஒரு நிமிஷம், உங்கள் பூத்தில் அந்த 10 பேர் ஒருங்கிணைஞ்சு
அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த கருப்பு அந்த சேலை இருக்கும். ஒருவேளை இல்லைங்க, அன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு இல்லை, புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ற பேர் பட்சத்தில் பூத் வைஸ் ஒவ்வொரு பூத்துலேயும் எத்தனை பேருக்கு தேவை அப்படின்னு உங்களுடைய மண்டல பொறுப்பாளர் மூலிமா உங்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம புடவை கட்டுவோம். ஆனால் அதெல்லாம் லேட் ஆகிடும். உங்கள் கிட்டேருந்து நான் லிஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கிட்ட தரணும், அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கொடுக்கணும், வர்றதுக்கு லேட் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் நம்ம இருக்கிறத வச்சு எப்போ தூங்குன்ற தேதி சொல்லுவாங்க, அப்போ நம்ம துவங்கிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பூத்தில் மாலையானவுடனே அந்த 10 பேர் ஒருங்கிணைக்கிறீங்க. இந்த டைரியில் ஒரு வீட்டை அணுகிறீங்க. அக்கா வணக்கம், திமுகலேருந்து வந்திருக்கோம், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரியை திறந்தீங்கன்னா தலைவரோட திட்டங்கள் இருக்கும். இப்போ திட்டத்து பேர் படிக்கிறேன், பாருங்கள், தெரியுதுங்களா? தெரியுதா? இப்போது இதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு, தாயமானவர் திட்டம், தோழி விடுதி, முதியோர் உதவித்தொகை, நான் முதல்வன், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். இதெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் பேர் மட்டும் படிச்சுட்டு வந்துடக்கூடாது. இந்த ஒவ்வொரு திட்டத்து பின்னாடியும் பல லட்சம் வாழ்க்கை அடங்கியிருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். தயவு செஞ்சு ஒவ்வொரு திட்டத்தையும் ஆழமாக புரிஞ்சு மக்களுக்கு விளக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், நலம் காக்கும் ஸ்டாலினில் மருத்துவ முகாம் நடந்தது இல்லையா? அதில் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க? எத்தனை பேருக்கு கண் சரியில்லாமல் இருந்திருக்கும், அவங்களுக்கு மாத்திரை கிடச்சிருக்கும், பிபி சுகர் எல்லாத்துக்கும். இப்போது ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பார்த்து பண்ணுதில்லை. ஒவ்வொரு இப்போது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு 1000 ரூபா வரலன்னு. ஆனால் அதே வீட்டில் இருக்க ஒரு குழந்தை காலையில் அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் பயனடைஞ்சிருப்பான். சொன்ன அக்காவே மதியானம் கடைக்கு போகிறதுக்கு பஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு திட்டம் ஒரு வீட்டில் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்குன்றத உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு திட்டம், தலைவர் தந்த ஏதோ ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது. அப்போது நீங்கள் எல்லா திட்டத்தையுமே விலக்கி சொன்னால் மட்டும்தான் அவங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா பொத்தாம்பொதுவாக ஐயோ அந்த அக்கா 1000 ரூபா வரல, அதனால் அவங்க கோபமாக பேசுகிறாங்கன்றதுல விஷயம். அவங்களையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணோம். இப்போ வராதவங்களுக்கும் இப்போ அப்பீல் லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த தடவை திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஒன்றிய செயலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட செயலர் மூலிமா நாங்கள் லிஸ்ட்டு வாங்கி அமைச்சர்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் அதுவும் சொல்கிறேன், இப்போது அடுத்த மாதம் 1000 ரூபா வராது, தெரியும்ல எல்லாருக்கும். ஏன் அதை எதிர்பார்த்துறாதீங்க, வராது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வரும். அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 வர்றப்போ இங்கே சூலூர் சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. அப்போது அவங்க மூலிமா நம்மளால் இந்த எல்லா சிக்கலையுமே தீர்த்துக்க முடியும். எல்லாருக்குமே 1000 ரூபா நம்மளால் வாங்கி தர முடியுன்றது ஒரு விஷயம். இந்த ஒவ்வொரு திட்டத்தையுமே நீங்கள் ஆழமாக விளக்கணும். அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற பட்சத்தில் இந்த முதல் பேஜ் திறந்தீங்கன்னா இதில் ஒரு QR கோடு இருக்கும். இந்த QR கோடை உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணி அந்த கேமராவை இதில் காட்டினீங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் தலைவர் வந்து பேசுவார். இப்போது தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை மட்டும் ஒரு 7.5 கோடின்னு நினைக்கிறேன். 7.5 கோடி மக்களுக்கும் போய் நேரில் பேசணும்னு நினைக்கிறாரு. பேச முடியுமா? 7.5 கோடி மக்கள்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அப்போது அவர் ஒரு முக்கியமான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவங்க மூலிமா வீட்டுக்கு வீடு போய் பேசணும்னு நினைக்கிறாரு. அது யார்? நீங்கள் தான். உங்கள் மூலியமாக தலைவர் வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே போய் அவர் நினைக்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக காட்ட வேண்டியதுன்றது முக்கியம். ஒருவேளை அவங்க பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, பட்டன் ஃபோன் தான்ற பட்சத்தில் உங்கள் பிடிஏ உடன் வருவாங்க. அந்த பிடிஏவை அந்த வீடியோ ஸ்கேன் பண்ணி அதை காட்ட சொல்லுங்கள். இல்லைனா உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சின்ன பசங்க யாராக இருந்தாலும் இல்லை கூட வேறு ஃபோன் இருந்தாலும் அந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அந்த வீடியோவை கட்டாயம் காட்டுங்க. இது முடித்த பிறகு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அக்கா கண்டிப்பாக திமுக தாங்க ஓட்டு போடணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக போட்டுறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்கிற ஒரு நம்பருக்கு அவங்க மிஸ்டு கால் விடணும். அப்போ தான் அது பதிவாகும். நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டோம் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். 94890 மீண்டும் 94890
94 89 0. மீண்டும் 94 89 0. இந்த நம்பருக்கு அவங்க ஆதரவை தெரிவிக்கிறாங்கன்ற பட்சத்தில் உறுதியாக அவங்களோட ஃபோனில் இருந்து நீங்கள் மிஸ்டு கால் விடணும். பட்டன் ஃபோன்லேயும் 94890 94890. அந்த மிஸ்டு கால் வந்தால் தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு போனதா அர்த்தம். அந்த மிஸ்டு கால் உதாரணத்துக்கு இப்போ இந்த அக்கா வந்து பூத் நம்பர் 47. இந்த அக்கா பேர் வந்து இப்போது சுவாதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அறிவாலயத்தில் எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்னா, சூலூர் சட்டமன்ற தொகுதி பூத் நம்பர் 47 பொறுப்பாளர் சுவாதி. இன்றைக்கி எத்தனை வீடு போயிருக்காங்க? 4 வீடு தான் போயிருக்காங்க. ஏன் 4 மிஸ்டு கால் தான் வந்திருக்கு. அப்போது நீங்கள் எத்தனை வீட்டுக்கு போகிறீங்கன்றத எதன் மூலிமா ட்ராக் பண்ண போகிறாங்க? மிஸ்டு கால் மூலிமா. நீங்கள் சொல்லுவீங்க, எல்லா வீடும் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? 2 வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கணக்கு போட்டுப்போம். அதுக்கேற்ற மாதிரி சரி ஒரு 30 வீடு ஒரு நாளைக்கு கவர் பண்ணோம், குறைந்தபட்சம் 20 மிஸ்டு கால் வந்ததுன்னா நமக்கு தெரியும் அவங்க கரெக்டாக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆதரவு தராத வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இன்னமும் விலக்கி அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்கணும். கோவிக்கக்கூடாது. முக்கியமாக நம்மளுடைய எதிர்கட்சிகளோட வீட்டில் தான் கண்டிப்பாக வாக்கு கேட்கணும். ஏன்னா எதிர்கட்சி நம்மளுடைய பிரதான எதிர்கட்சியோட வாக்காளர்கள் வந்து அவங்க கூட்டணி அமைச்சது சரியில்லைன்றதுனாலையும் அவங்களுடைய தலைமை சரியில்லைன்றதுனாலையும் எல்லாருமே இந்த தடவை வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய வாக்கு சிதறப்போகுது. அந்த சிதறதை உங்கள் மூலியமாக நமக்கு கொண்டு வரணும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதிமுக வாக்காளர்கள்கிட்ட உறுதியாக பிரச்சாரம் பண்ணணும். இவங்க பார்த்தோன்னே இந்த வீடு அதிமுக வீடு போகாமல் விட்டுறக்கூடாது. ஓட்டு போடுறது அவங்களுடைய உரிமை, ஆனால் வாக்கு கேட்கறது சூப்பர். ஓகேங்களா? இது பேசிடலாம். அப்புறம் பிரச்சாரத்தோட நோக்கம் சொல்லிட்டேன். டைரியில் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வீடியோ காட்டிட்டீங்க, திட்டங்களை விளக்கிட்டீங்க, மிஸ்டு கால் கொடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த டைரியோட நடு பேஜ் திறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாசகம் இருக்கும். இந்த வாசகத்தில் என்ன இருக்குன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், பெண்கள் பயனாளிகள் மட்டுமல்ல மாநில வளர்ச்சியின். அந்த வாசகம் அடங்கிய இந்த ஃபோட்டோவை அவங்க இப்படி வச்சுட்டு இந்த ஸ்டிக்கரை அவங்களுடைய டோர்லேயோ இல்லை அவங்களுடைய செவுத்துலேயோ அவங்க ஒத்துழைத்தால் மட்டும், அவங்க விருப்பப்பட்ட, நீங்கள் கேளுங்க அக்கா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டா அப்படின்னு கேட்டுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஒட்டிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். மேக்ஸிமம் பிடிஏ இதை செஞ்சுருவாங்க. ஒருவேளை உங்கள் கூட பிடிஏ வராத பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு சேஃப்டிக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை மண்டல பொறுப்பாளர் கலெக்ட் பண்ணி சட்டமன்ற பொறுப்பாளர் கொடுத்துட்டீங்கன்னா சட்டமன்ற பொறுப்பாளர்கிட்ட நாங்கள் தினமும் அதை சேகரிச்சிருவோம். அப்போது நீங்கள் எத்தனை வீட்டுக்கு போகிறீங்கன்றத மிஸ்டு கால் மூலியமாகவும் இந்த ஃபோட்டோஸ் மூலியமாகவும் எங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஏன் இவ்வளோ வெரிஃபை பண்ணுறாங்கன்னு தப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த பிரச்சாரம் அப்படின்றது பொதுவாக நம்ம ஒன்றிய செயலர் சொன்ன மாதிரி பிஎல்ஏ பிஎல்சி மூலியமாக தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். அவங்க தான் பண்ண போகிறாங்க இந்த தடவையும். அது அவங்க தேர்தல் அறிவித்த உடனே அவங்க போகிறாங்க. ஆனால் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே உங்கள் மூலியமாக எல்லா பிரச்சாரத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தலைவர் எய்ம் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் செவ்வனே செய்யணும்ன்றது வேண்டி கேட்டுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ முதல்ல பிரச்சாரத்தோட நோக்கம் சொல்லிட்டேன், ரெண்டாவது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன், மூணாவது முக்கியமான விஷயம் டார்கெட். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 25லேருந்து 30 வீடை நீங்கள் சந்திக்கணும். மார்ச் 8க்குள்ளே இந்த பிரச்சாரத்தை நம்ம முடிக்கணும். இப்போ பூத்துக்கள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. 1200 ஓட்டு மேலே எந்த பூத்துமே இல்லை. அதை பிரிச்சிங்கன்னா தோராயமாக ஒரு வாக்குச்சாவடியில் 250 முதல் 300 வீடுகள் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 20 வீடு நம்ம பார்த்தா கூட 10 நாளையில் 200 வீடு நம்மளால் பார்த்துட முடியும். அப்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது 25 இல்லை 30 வீடு. இது நம்பர் 1 டார்கெட். நம்பர் 2 முக்கியமானது, உங்கள் எல்லாருடைய தலைமையிலையும் ஒரு ஓட்டு டார்கெட் இருக்குது, வாக்கு. இங்கே இருக்க ஒவ்வொரு பூத்து பொறுப்பாளரும் 300 மகளிர் வாக்குக்கு பொறுப்பு. எத்தனை? 300 மகளிர் வாக்கு. ஒரு வாக்குச்சாவடியில் 1000 ஓட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரி பாதியாக பெண்கள் இருப்பாங்க. 500 வாக்கு வந்து பெண்கள் வாக்கு இருக்கும். அந்த 500 வாக்குகளில்
300 வாக்கு உங்கள் பொறுப்பு. அதை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறப்போ, டோர் டு டோர் போகிறப்போ நீங்கள் தனியாக லிஸ்ட் எடுத்து, இந்த அக்கா நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இது நம்ம ஓட்டு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை உங்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, சூலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 45,000 நினைக்கிறேன், சரியான நம்பரில், அத்தனை பேர் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அப்படின்னா 45,000 குடும்பம், 2 லட்சம் பேர். நம்ம ஓட்டு இங்கே இருக்குது. இந்த ஓட்டை நம்ம வாங்கலைன்னா வேறு யார்கிட்ட ஓட்டு வாங்க போகிறோம்? அப்போது நம்ம ஓட்டை முதல்ல நம்ம பாதுகாக்கணும். எதிர்கட்சிகள் ஓட்டு சிதற போகுது. அப்போது நம்ம ஓட்டை நம்ம பாதுகாத்தாலே உறுதியாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போது இங்கே உதாரணத்துக்கு ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தோராயமாக. ஒவ்வொரு ஆளும் நான் சொன்ன மாதிரி 300 வாக்கு ஒரு பூத்தில் உங்களால் பெற்றுட்டிங்கன்னா இங்கேயே 90,000 ஓட்டு இருக்குது. சரிங்களா? அப்போது தயவு செஞ்சு அந்த 300 வாக்கு யாருன்றதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போக திமுக பாரம்பரிய ஓட்டு வர்றப்போ உறுதியாக நம்மளால் சூலூர் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுக்க முடியும். இது டார்கெட்டு. ஸோ 3 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரச்சாரத்தோட நோக்கம், எப்படி பண்ணணும், டார்கெட். இன்று இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் முதல்ல போய் செய்ய வேண்டியது, நீங்கள் பிரச்சாரம்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்க வேணாம், நாளைக்கு கூட ஆரம்பிக்க வேணாம். நம்ம தேதி சொல்லுவாங்க, உங்கள் மண்டல உங்கள் ஜெயலலிதா மேடம் சொல்லுவாங்க. முதல்ல அந்த 10 பேர் யாருன்னு முதல்ல போய் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் லிஸ்ட், ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், தலைமையிலேருந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் வரும். அந்த 10 பேர் சரியாக இருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவோம். சரியாக இல்லாதவங்கள உங்கள் ஒன்றிய செயலர்கிட்ட கலந்து ஆலோசித்து, உங்கள் கிளை செயலர்கிட்ட கலந்து ஆலோசித்து மாற்றி கொடுங்க. அந்த பொறுப்பு உங்கள்கிட்டையும் இருக்குது, ஒன்றிய செயலாளர்கிட்டையும் இருக்குது. சரிங்களா? ஒன்றிய செயலாளர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நீங்கள் மாநாடு பணிகள், அடுத்து வேட்புமனுன்னு பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வேலைக்குன்னு ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அமைச்சர் சொன்னபடி இந்த ஒவ்வொரு பூத்து பொறுப்பாளருமே ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணி, ஃபோன்லேயும் வெரிஃபை பண்ண பிறகு தான் ஃபைனல் லிஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான், அதனால தான் இது டிலே ஆகிடுச்சு. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ நான் சொன்னதை ஒரு வீடியோவை பார்க்கலாம். வீடியோ போட்டு அந்த டைரியில் அந்த பூத்து நம்பர் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பேப்பரில் கூட என்ன வாக்குச்சாவடி, அவங்க பேர் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்ன கேட்குறாங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் செய்து கொடுக்க வரைக்கும் செய்து கொடுப்போம். இல்லை திட்டங்கள்லாம் எதாவது வேணும்னா அதை தேர்தல் அறிக்கை குழுக்கு நம்மளால் அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு இப்போ சூலூர் பேரூராட்சியில் தண்ணி பிரச்சனை அப்படின்னா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்காது. கமிஷனர்கிட்ட பிரச்சனை இருக்கும், வாட்டர் போர்டில் பிரச்சனை இருக்கும், இல்லை புதுசாக திட்டம் தேவைப்படும், இல்லை பைப் லைன் அடைச்சிருக்கோம், இல்லை பைப், இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 1008 நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்கள் ஒருவேளை ஒரு திட்டமாக தான் வேணும் அப்படின்னா திட்டங்களை நம்மளால் தேர்தல் அறிக்கை குழுக்கு சமர்ப்பித்து அதை அறிவிக்க நம்ம பரிந்துரை செய்யலாம். அப்போது ஏதாவது கோரிக்கை சொன்னாலும் நீங்கள் டோர் டு டோர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பாருங்கள், ஏதாவது சந்தேகம்னா அப்புறம் கேளுங்க. பெண்கள் ஸ்டாலினின் மகளிர் படையின் பெண்களுக்கான பரப்புரை செயல் திட்டம், பரப்புரைக்கான முன்னெடுப்பு பணிகள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் முன்னெடுப்பின் மூலமாக பயிற்சி பெற்ற ஸ்டாலினின் மகளிர் படை குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று குறைந்தது ஒரு பெண் வாக்காளரை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். இந்த பரப்புரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும், ஒவ்வொரு ஒன்றியங்களிலும், பேரூராட்சிகளிலும், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை தொடங்குவதற்கு முன் பெண் வாக்காளர்களை சந்திப்பதற்கான தேவையான முன்னெடுப்புகளை செய்து வைத்திருக்க வேண்டும். மொத்த வீடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வெல்லும் தமிழ் பெண்கள் டைரிகள் மற்றும் டோர் ஸ்டிக்கர்களை கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டும். பெண்களுக்கான முதலமைச்சரின் செய்தி, டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசின் முக்கிய திட்டங்கள், ஸ்கேன் செய்ய வேண்டிய QR கோட் பற்றிய விவரங்கள் என அனைத்தையும் வீட்டாருக்கு எளிதாக விளக்கக்கூடிய அளவிற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிக்னல் குறைபாடு மற்றும் பிற தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்க்க முதலமைச்சரின் செய்தி வீடியோவை முன்னரே போனில் பதிவிறக்கம் செய்து வைத்திருக்க வேண்டும். பரப்புரை தொடங்கும் முன் ஒவ்வொரு வீட்டிற்கு செல்லும் முன்பும் ஸ்டாலினின் மகளிர் படை குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஸ்டாலினின் மகளிர் படை பேட்ஜ் அணிந்துள்ளனரா என்றும், அன்றைய நாள் செல்லும் வீடுகளுக்கு ஏற்ப தேவையான வெல்லும் தமிழ் பெண்கள் டைரிகள் மற்றும் டோர் ஸ்டிக்கர்கள் கையில் உள்ளதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் குறைந்தது 20 வீடுகள் என்ற அளவில் ஸ்டாலினின் மகளிர் படையினர் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். அக்கா, இன்னைக்கு காந்தி நகர்ல 20 வீட்டுக்கு போறோம்.
கையில 20 வெல்லும் தமிழ் பெண்கள் டைரியை எடுத்து வச்சுக்கிட்டேன். பரப்புரை செய்யும் வீட்டிற்கு சென்ற பெண் ஒவ்வொரு வீட்டிற்கும் 10 பேர் கொண்ட ஸ்டாலினின் மகளிர் படை குழுவினர் செல்ல வேண்டும். வீட்டை அடைந்த பிறகு அன்போடு அந்த வீட்டில் உள்ள பெண் உறுப்பினரிடம் பேசத் தொடங்க வேண்டும். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒருவேளை பெண் உறுப்பினர் அந்த வீட்டில் இல்லாது போனால் அந்த வீட்டிற்கு மறுமுறை சென்று அவரை சந்திப்பதை உறுதி செய்ய வேண்டும். பரப்புரை குறித்து அறிமுகம். நாங்கள் ஸ்டாலினின் மகளிர் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் வெல்லும் தமிழ் பெண்கள் முன்னெடுப்பு குறித்த பரப்புரைக்காக வந்துள்ளோம் என்றும் தெளிவாக தெரிவித்துவிட்டு பேசத் தொடங்க வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் டைரி வழங்குதல். அறிமுகம் முடிந்த பிறகு வெல்லும் தமிழ் பெண்கள் டைரியை வீட்டாரிடம் வழங்க வேண்டும். அக்கா, இது முதலமைச்சர் பெண்களுக்காக கொடுத்திருக்கிற பரிசு. வீட்டு உறுப்பினரிடம் டைரிக்கான நோக்கத்தை எளிமையாகவும் சுருக்கமாகவும் விளக்க வேண்டும். முதலமைச்சரின் செய்தி குறித்த வீடியோ. பரப்புரையின் முக்கிய அம்சமான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பெண்களுக்கான செய்தி குறித்து வீட்டாரிடம் கூறி டைரியில் உள்ள QR கோடை காட்டி அதை ஸ்கேன் செய்து அதற்கான வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். போன் இல்லை என்றாலோ QR கோடை ஸ்கேன் செய்யும் வசதி அவர்களது போனில் இல்லை என்றாலோ வீட்டாருக்கு ஸ்டாலினின் மகளிர் படை குழுவினர் முன்வந்து உதவ வேண்டும். முதலமைச்சரின் செய்தியை வீட்டார் முழுமையாக பார்த்து முடிக்க வேண்டும். இடையூறு ஏற்பட்டாலோ வீடியோ பாதியில் நின்றுவிட்டாலோ மீண்டும் வீட்டார் வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்ததை உறுதி செய்திட வேண்டும். டைரியில் அரசின் முக்கியமான திட்டங்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக கூறிய செய்தியும் சில முக்கிய தகவல்களும் இருப்பது பற்றி வீட்டாரிடம் எடுத்துரைக்க வேண்டும். திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளக்கம். அரசின் திட்டங்களை விளக்குவதற்கு முன் வீட்டில் யார் யார் உள்ளனர், குழந்தைகள் இருக்கின்றனரா, முதியவர்கள் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு வீட்டாரின் வாழ்வியலோடு தொடர்புள்ள திட்டங்கள் பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்களால் திட்டங்கள் குறித்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பையன் காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறானா? ஆமாக்கா, அவன் பசி இல்லாம படிக்கிறான். மார்க்கெட்லாம் பிங்க் பஸ்லயே போயிட்டு வர உதவியா இருக்குல்லம்மா? கண்டிப்பாக்கா, அது இருக்க போய் தான் பக்கத்து ஊர் வர செலவில்லாம போய் வியாபாரம் பார்த்துட்டு வரேன். இப்படி பொறுமையாகவும் தெளிவாகவும் திட்டங்கள் குறித்தும் அவற்றின் சிறப்பு குறித்தும் விளக்க வேண்டும். சிறப்பு உரிமை தொகை குறித்து விளக்கம். திட்டங்கள் குறித்து சுருக்கமாக விளக்கிய பின்பு முதலமைச்சர் அளித்த சிறப்பு உரிமை தொகை ரூபாய் 5000 குறித்தும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் ரூபாய் 2000 உயரவுள்ள உரிமை தொகை குறித்தும் பேசத் தொடங்க வேண்டும். அக்கா, கடந்த 5 வருஷமா நம்ம முதலமைச்சர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் செய்திருக்காரு. இப்ப கூட 3 மாத உரிமை தொகையை மொத்தமாகவும் கூடவே 2000 கோடைக்கால செலவுக்காகவும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லக்கா, மறுபடியும் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துறதாவும் அறிவிச்சிருக்காருக்கா. இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள்லாம் தொடரணும்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சரா தொடரணும் அக்கா. டோர் ஸ்டிக்கர் ஒட்டுதல் மற்றும் புகைப்படம் எடுத்தல். தொடர்ந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற டோர் ஸ்டிக்கரை வீட்டார் அனுமதியுடன் அவர்கள் வீட்டு கதவில் ஒட்டவும். அதன் பின் அவர்களை வெல்லும் தமிழ் பெண்கள் டைரியுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்கா, அந்த டைரியோட நடுப்பக்கத்தை பாருங்க. பெண்கள் பயனாளிகள் மட்டுமல்ல, மாநில வளர்ச்சியின் பங்குதாரர்கள். ஆமாக்கா, இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இதை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா டோர் ஸ்டிக்கர் பக்கத்துல நின்னு டைரியோட நடுப்பகத்தை கேமராவை நோக்கி காட்டுங்க. உங்களோட சேர்த்து அந்த டைரியையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். உடன் வரும் BDA மக்களுடன் ஸ்டாலின் செயலி மூலம் அதனை புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். நன்றி தெரிவித்தல். புகைப்படம் எடுத்த பின்பு அன்போடு உரையாடலை முடித்துக் கொண்டு நமக்காக நேரம் ஒதுக்கி ஒத்துழைத்ததற்கு நன்றியும் வாழ்த்தும் கூறிவிட்டு அடுத்த வீட்டை நோக்கி செல்லவும். நாங்க போயிட்டு வரோமா, ரொம்ப நன்றி. புரிஞ்சுங்களா? புரிஞ்சது? நம்ம முக்கியமாக திட்டங்களை தெளிவாக விளக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம 10 பேர் ஒன்றா போய் டைரியை கொடுத்துட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரைனிங்கோ இந்த பயிற்சி தேவையில்லை. இந்த பயிற்சியோட நோக்கம் இந்த திட்டத்தோட ஆழத்தை தெளிவாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இது அவசரமாக பண்ணக்கூடிய பிரச்சாரம் இல்லை, ஆழமாக பண்ணக்கூடிய பிரச்சாரம். புரியுதுங்களா? பின்னாடி எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? எல்லாத்தோட முக்கியம், தலைவர் ஒவ்வொரு திட்டத்தையும் வெறும் வாக்குக்காக பண்ணுறதில்லை,
அவரோட நல்ல மனசுக்காக தான் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேற்று நம்ம இலங்கை மறுவாழ் முகாமில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 11 கோடி ரூபா மதிப்பில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டே இல்லை. தாயமானவர் திட்டத்தில் எத்தனையோ வயசான பாட்டி வீட்டிலேயே இருந்து நடக்க முடியாமல் பயன்படுறாங்க. அதில் எத்தனை பாட்டி நடந்து வந்து ஓட்டு போடணும்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பாட்டி ஓட்டு போடணும், நம்ம அதை பண்ணல. அந்த பாட்டி பாவம், வயசாச்சு, நடக்க முடியாதுல்ல, அதுக்காக அதை பண்ணுறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் ஆட்சி செய்கிற ஒரு மாநிலத்தில், இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் நமக்கு தலைவராக இருக்கிற இடத்துல நம்ம அதே நல்ல எண்ணத்தை, இந்த திட்டத்தோட முழு பயனை கொண்டு போய் தயவு செஞ்சு சரியான முறையில் வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சேர்க்கணுன்றது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்கிறோமா? உறுதியா? நன்றி. டீம் அமைச்சு கொடுத்துருக்காங்கம்மா நம்மளுடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியில். மீண்டும் முறை அவங்களுக்கு நன்றி சொல்லி, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த குரூப்பில்